இப்போ பவர் கட் ஆயிருக்கு. குட்டீஸ் 2 பேரும் வந்துட்டாங்க. இனி வீட்டுக்கு போய் கிளம்புற வேலையை பார்க்க வேண்டியது தான். இன்னைக்கு தான் நம்ம ஆக்சுவல் ரோட் ட்ரிப் ஆரம்பிக்குது. நம்ம சிகாகோ டு நியூயார்க் போகிறோம். அன்னைக்கு காலையில் 6 மணிங்கிற மாதிரி அன்னைக்கு காலையில் கண் முழிச்சு பார்த்தா நாங்கள் பென்சில்வேனியாவில் இருந்தோம். அந்த இடமே சுற்றி மழையாக இருந்தது. அங்கேருந்து சன்ரைஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. வாஷ்ரூமுக்கு மட்டும் பிரேக் எடுத்துட்டு நைட் எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டை வண்டியிலே உட்காந்து சாப்பிட்டோம். அப்படி இப்படி நியூ ஜெர்சி வந்து சேர்ந்தோம். அங்கேருந்து தான் டிராஃபிக்கே ஆரம்பிச்சது. இந்த ஹாலண்ட் டனல் தான் நியூ ஜெர்சியும் நியூயார்க்கையும் கனெக்ட் பண்ணுது. இது ஒரு அண்டர் வாட்டர் டனல். ஹட்சன் ரிவருக்கு கீழே தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கலி வென்டிலேட்டட் டனல். வெஹிகுலர் டிராஃபிக்காக ஃபர்ஸ்ட் கட்டின அண்டர் வாட்டர் டனலும் இதான். ஆரம்பத்தில் எக்ஸைட்டடாக இருந்த டனல் ஜேர்னி போக போக எப்படா முடியும்னு ஆயிடுச்சு. இது உள்ள மட்டும் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா அவ்வளோதான். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு இந்த டனலை கிராஸ் பண்ண. ஒரு வழியா டனலோட அடுத்த எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வெல்கம் டு நியூயார்க். அங்கே இருக்கிற டால் பில்டிங்ஸை பார்க்கும்போதே நியூயார்க்கில் இருக்கோன்ற ஃபீலிங் நம்மளுக்கு கிடைச்சிடுது. நாங்கள் முதல்ல தேடினது நாங்கள் ரூம் புக் பண்ண ஹோட்டலில் தான். நாங்கள் டவுன் டவுனில் இருந்த கோர்ட்யார்ட் மேரியட்டில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். எல்லா அட்ராக்ஷன்ஸும் டவுன் டவுன்லேயே இருந்ததுனால அங்கே ரூம் புக் பண்ணுறது பெட்டர்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் கூகுள் மேப் ஹெல்ப்போட தான் தேட ஆரம்பித்தோம். ஆனால் இந்த தடவை கூகுள் மேப் எங்களை சுற்ற விட்டுருச்சுங்க. சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருந்தோம். இது வேலைக்காகாதுன்னு காரை ஓரமாக நிறுத்திட்டு கூகுள் மேப்பில் வழியை மட்டும் பார்த்துக்கிட்டோம். அதில் மென்ஷன் பண்ணியிருந்த ஸ்ட்ரீட் நேம்ஸை வச்சு ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டோங்க. ஆனால் ஃப்ரீ பார்க்கிங் கிடையாது. அதை நம்ம தனியாக தான் புக் பண்ணிக்கணும். இங்கே டவுன் டவுனுக்குள்ளே பார்க்கிங் ரொம்ப காஸ்ட்லி. நாங்கள் புக் பண்ண பார்க்கிங் ஒரு நாளைக்கு $110 ஆச்சு. ரூம் புக் பண்ணும்போதே பக்கத்துலேயே பார்க்கிங்கை பார்த்து புக் பண்ணிட்டோம். எங்களோட ரூம் 20th ஃப்ளோரில் இருந்துச்சு. அங்கே ரூமை கண்டுபிடிக்கிறதுலேயும் ஒரு கன்ஃபியூஷனுங்க. நிறைய எக்ஸிட் இருந்தது. எந்த பக்கம் போகிறதுனே தெரில. ஒரு வழியாக ரூமை கண்டுபிடிச்சி உள்ளே நுழைஞ்சோம். ரூம் ரொம்ப நீட்டாக 4 பேர் தங்குறதுக்கு காம்பேக்டாக இருந்தது. ரூம்ல இருந்து வியூவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் இந்த ரூம்லயும் எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஊர் சுத்த கிளம்பிட்டோம். மறுநாள் மழை பெய்யுன்றதுனால வெளில எங்கேயும் போக முடியாது. அதனால எல்லாத்தையும் இன்னைக்கே சுற்றி பார்க்கணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே வந்த வேலையில் இறங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in a new video. Until then, this is Sarvesh signing off.